அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளையால் நாம இன்றைக்கு சமன்பாடுகளை படிக்க போறோம். சரியா? கிரேட் 10க்குரிய சமன்பாடுகளை படிக்க போறோம். இதுல சமன்பாடுகள்ங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. சரிதானே? அதுல அட்சர கணிதங்கள் வரும். சரியா? தெரியா கணிதங்கள் வரும். சரியான? இப்ப நாம இதை எப்படி தீர்க்கிறங்கிறத பத்தி தான் பெரும்பாலும் நமக்கு இந்த பாடத்துல படிக்க போறோம். சரியா பிள்ளையால்? அதுல நாம ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். எப்படி சொன்னா, அதாவது தீர்க்க சொல்லி வரும். இது ஓ லெவல் பேசிக்கா என்ன செய்யும் கேள்வி வரப்போகுது. சரிதானே? சோ 2x 8 சமன் x 12 என்ற ஒரு கேள்வி வந்துச்சுன்னு சொன்னா, சரியா? இந்த கேள்விகள்ல நாம சுருக்க போறோம். அதாவது சுருக்கி என்ன செய்ய போறோம்? தீர்த்து விட காணப்போறோம். என்ன கேட்பாங்க? தீர்க்குக. முதலாவது இந்த தீர்க்க சொன்னா நாம என்ன செய்யணும்ங்கிறத என்ன செய்யணும்? முதலாவது தெரிஞ்சிருக்கணும். என்னன்னு சொன்னா பிள்ளைகள், இதுல தீர்க்க சொன்னா என்னன்னு சொன்னா தெரியாக்கணியம் என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்கு. சோ நாம எக்ஸோட பெருமானத்தை காணணும். என்ன செய்யணும்? எக்ஸோட பெருமானத்தை காணணும். சோ எப்படி காணலாம்னு சொன்னா, அதுக்கு முதல் நீங்க என்ன தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னா பிள்ளைகள், இதுல ஒரு சமன்பாடு ஒன்று இருக்கும்னு சொன்னா, அதுல ஒரு சைட்ல, அதாவது ஒரு பக்கத்துல கூட்டப்பட்டிருந்தா அது அடுத்த பக்கத்துக்கு போகலன்னு செய்யும், கழிப்படும். சரிதான பிள்ளையார்? அதே மாதிரி ஒரு பக்கத்துல கழிப்பட்டிருந்தா அடுத்த பக்கத்துக்கு போக கூட்டுப்படும். சரியான பிள்ளையார்? அடுத்த விஷயம், ஒரு பக்கம் பெருக்கப்பட்டிருந்தா அடுத்த பக்கம், அதாவது சமன்பாட்டுக்கு அடுத்த பக்கம் போகல பிரிப்படும். சோ இங்கல பக்கம் பிரிப்பட்டிருந்தா என்ன நடக்கும்? பெருக்கப்பட போகுது. சோ இது கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். சரியான பிள்ளையார்? சோ அடுத்ததுல பார்த்தோம்னா, இதுல என்ன நடக்குது? இங்க நமக்கு 2x இருக்கு, இந்த பக்கமும் என்ன செஞ்சிருக்கு? x இருக்கு, இந்த பக்கமும் எக்ஸ் இருக்கு. நாம என்ன செய்வோம்? முதலாவது எக்ஸ ஒரு பக்கத்துக்கு கொண்டு வருவோம். ஏன் நமக்கு விட என்னத்துல வேணும்? எக்ஸ்ல வேணும். சரிதான பிள்ளையால்? எக்ஸ்ல விட வேணும்ங்கிறதால எக்ஸ் என்ன செய்வோம்? ஒரு பக்கத்துக்கு எடுத்துக்கிறோம். சரிதான பிள்ளையால்? சோ எக்ஸ ஒரு பக்கத்துக்கு எடுத்துக்கிறோம்னா, இந்த பக்கம் என்ன செஞ்சிருக்கு? எக்ஸ் இருக்கு. ஆனா உங்களுக்கு இதுக்கு முன்னுக்கு என்ன குறி இருக்குன்னு தெரியாது. ஏன் நம்ம ஒரு பக்கத்துல பிளஸ் இருந்தா அடுத்த பக்கத்துல போகலான்னு செய்யும், மைனஸாக மாறும். சோ இங்க ஒன்றும் இல்லாட்டி, அதாவது ஒரு குணகத்துக்கு முன்னுக்கு ஒன்றும் இல்லாட்டி, ஒரு தெரியாக்கணத்துக்கு முன்னுக்கு ஒன்றும் இல்லாட்டி என்ன இருக்கும் பிள்ளையால்? பிளஸ் இருக்கும். எப்பயும் என்ன இருக்கும்? பிளஸ் இருக்கும். சோ இதை என்ன செய்வோம்? நாம ஒரு பக்கத்துக்கு எடுத்துக்கிறதுக்காக இங்க எடுத்துக்கிறோம். சோ 2x ஆல்ரெடி இருக்குது. இதுல பிளஸ் எக்ஸ் இங்க நடக்கும், மைனஸ் எக்ஸ் ஆக மாற போகுது. சரிதானே? மைனஸ் எக்ஸ் பிளஸ் 8 சமன் இங்க இருக்கு 12 இருக்கு. சரிதானே பிள்ளையார்? சோ 2x மைனஸ் எக்ஸ் என்ன? எக்ஸ் என்று வரும். 2x மைனஸ் எக்ஸ் எக்ஸ் ஆகும். 8 சமன் 12 வரப்போகுது. சரிதான பிள்ளையார்? இப்ப பாருங்க, இப்ப நமக்கு என்ன வேணும்? எக்ஸ் வேணும். ஆனா என்ன இருக்குது? கூட பிளஸ் 8 என்ன செஞ்சிருக்கு? எக்ஸ்ட்ராவாக கூட்டுப்பட்டிருக்கு. சோ இதை என்ன செய்யணும்? அடுத்த பக்கம் எடுத்து போய் கழிக்க வேணும். சரிதானே? ஏன் சமன்பாட்டுக்கு இந்த பக்கம் பிளஸ் இருந்து அடுத்த பக்கம் போகலான்னு செய்யும், மைனஸ் ஆக மாறப்போகுது. சோ எக்ஸ் சமன் 12 மைனஸ் 8. சோ எக்ஸ் சமன் என்ன அறிக்க போகுது? 4 வரப்போகுது. இதோட ஆன்சர் 4 வரப்போகுது. சரியான பிள்ளைகள்? சரி, இப்ப நாம என்ன செய்வோம்? இன்னொரு கேள்வி பார்ப்போம். எப்படி சொன்னா, அடுத்த கேள்வி தீர்க்குக கேள்வி. சரி, அடுத்த கேள்வி என்ன? 2 into 3x 2 3x மைனஸ் 2 சமன் 3x மைனஸ் 2 சமன் 3 into x மைனஸ் 1 மைனஸ் 1. சரிதான பிள்ளையால்? இப்படியான சமன்பாடு வரக்கோல எப்படி தீர்க்கிறேன்னு பார்ப்போம். இப்படியான வரக்கோல நிறைய சிக்கல் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா உண்மையிலேயே அதுல ஒன்றும் இல்லை. சரிதானே? இதுல என்ன நடந்திருக்கு? முன்னுக்கு பிரேக்கெட்டுக்கு முன்னுக்கு ஒரு குணகம் இருக்குது. சோ இதுக்கு முன்னுக்கும் ஒரு குணகம் இருக்கு. முதலாவது என்ன செய்வோம்? இந்த பிரேக்கெட்டுல என்ன செய்வோம்? நீக்குவோம். சரியா? எப்படி நீக்கிறேன்னு இந்த பிரேக்கெட்டுக்கு இந்த குணகத்துக்கு முன்னாடி என்ன இருக்கும்? தாரா இருக்கும். ஓமா இல்லையா? இருக்குமா இல்லையா? இருக்கும். சோ இதை நீக்கிறேன்னு என்ன செய்யணும்? இதை என்ன செய்யணும்? உள்ள எடுத்துட்டு போய் பெருக்கணும். சோ இதுக்கு முன்னுக்கு என்ன குணகம்? பிளஸ் இருக்க போகுது. இதோட குணகம், அதாவது இதுல குறியின் இருக்க போகுது, பிளஸ் ஆக இருக்க போகுது. சோ முதல்ல என்ன செய்யும்? குறியும் பெருக்கப்படும். சோ பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் ஆக இருக்க போகுது. 2 into 3 6 எக்ஸ் ஆக இருக்க போகுது. அடுத்தது பிளஸ் இன்டு மைனஸ். சோ பிளஸ் இன்டு மைனஸ் இதுக்கு முதல் நன்றாக தெரிஞ்சுக்கணும். என்னன்னு சொன்னா, பிள்ளைகள் ஒரு நோட் எழுதி வச்சுக்கோங்க. சரியா பிள்ளைகள்? எப்பயும் இது உங்களுக்கு ஓ லெவல் வர எப்பயும் தேவைப்பட போகுது. என்னன்னு சொன்னா, ஒரு பிளஸ் குறியானது இன்னொரு பிளஸ் குறியோட பெருக்கப்பட போல அதோட ஆன்சர் பிளஸ் ஆக வரப்போகுது. சரிதான பிள்ளையார்? அதே போல ஒரு மைனஸ் குறி இன்னொரு மைனஸ் குறியோட பெருக்கப்பட போல மைனஸ் ஆக வரப்போகுது. சரியா?
அதே போல ஒரு பிளஸ் குறியானது இன்னொரு மைனஸ் குறியோட பெருக்கப்படக்கூட சாரி இது பிளஸ் ஆகுமா, ஒரு மைனஸ் இன்னொரு மைனஸோட பெருக்கப்படக்கூட பிளஸ் ஆக வரப்போகுது, ஒரு பிளஸ் இன்னொரு மைனஸோட பெருக்கப்படக்கூட வரப்போகுது மைனஸ் ஆக வரப்போகுது. சரிதானே? அதே போல மைனஸ் வந்து பிளஸோட பெருக்கப்படும் என்று சொன்னாலும் அது மைனஸ் ஆக வரப்போகுது. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது செல்லன். ஒரே குறிகள் பெருக்கப்பட்டா ஒரே குறிகள் ஒரே மாதிரியான குறிகள் பிளஸ் இன்டூ பிளஸ் பெருக்கப்பட்டால் பிளஸ் ஆக இருக்கும். அதை மைனஸ் இன்டூ மைனஸ் ஒரே குறிகள் பெருக்கப்படக்கூடாது செய்யும் பிளஸ் ஆக வரப்போகுது. சரிதான பிள்ளையார்? சோ இது வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். சரிதான பிள்ளையார்? சோ இங்க நடக்குது பிளஸ் இன்டூ மைனஸ். சோ பிளஸ் இன்டூ மைனஸ் பெருக்கப்பட போகுது. சோ பிளஸ் இன்டூ மைனஸ் என்ன, மைனஸ் ஆக இருக்க போகுது. மைனஸ் 2 இன்டூ 2 எத்தனை 4 ஆக இருக்க போகுது சமன். இது எப்படி உள்ள போகுது, இதுக்கு முன்னுக்கு பிளஸ் இதுக்கு முன்னுக்கு என்ன செய்ய போகுது பிளஸ் இருக்க போகுது. சோ பிளஸ் இன்டூ பிளஸ் பிளஸ் ஆக இருக்க போகுது. 3 இன்டூ எக்ஸ் 3x பிளஸ் இன்டூ மைனஸ் என்ன ஆக போகுது மைனஸ் 3 இன்டூ 1 3 ஆக இருக்க போகுது. சரிதான பிள்ளையார்? இதுக்கு வெளியில பாருங்க, இதுக்கு வெளியில நாம இதனை செஞ்சிட்டோம் பிரேக்கெட் உடைச்சிட்டோம். இதுக்கு வெளியில என்ன இருக்கு பிள்ளையார் மைனஸ் 1ங்கிறது இருக்கு. சரியா? சோ அதை நாம பிரேக்கெட் போட தேவையில்லை. சரிதானே? சோ 6x மைனஸ் 4 சமன் 3x மைனஸ் 3 மைனஸ் 1. சரிதானே பிள்ளையார்? மைனஸ் 3 மைனஸ் 1 ஆக இருக்கு. சோ இதை எப்படி சுருக்கலாம் அப்படின்னா மைனஸ் 3 மைனஸ் 1 சேரக்குள்ள நடக்கும் குறியோட கூட்டுப்பட போகுது. சோ இது குறி என்ன மைனஸ் ஆக இருக்க போகுது. 3 3 4 ஆக இருக்க போகுது. சோ இது ஆன்சர் சுருக்கிறக்குள்ள மைனஸ் 4 ஆக இருக்க போகுது. சோ 3x மைனஸ் 4 6x 4 ஆக இருக்க போகுது. சரியான பிள்ளையார்? சோ இங்கல நமக்கு 3x இங்கல 6x நாம என்ன செய்வோம் x என்ன செய்வோம் ஒரு பக்கத்துக்கு கொண்டு வருவோம். சரியான பிள்ளையார்? x என்ன செய்வோம் ஒரு பக்கத்துக்கு கொண்டு வருவோம். சோ இது இங்க எடுத்துக்க அந்த மாதிரி நான் இதுல போய் ஆல்ரெடி என்ன இருக்கு பிளஸ் இருக்கு. சோ இங்க வரக்குள்ள என்ன செய்யும் மைனஸ் ஆக இருக்க போகுது. சோ 6x மைனஸ் 3x சமன். சரியான பிள்ளையார்? இங்க மைனஸ் 4 இங்கல போகக்குள்ள என்ன செய்ய போகுது பிளஸ் 4 ஆக மாற போகுது. சோ ஆல்ரெடி என்ன இருக்கு மைனஸ் 4 பிளஸ் 4 ஆக மாற போகுது. சரியான பிள்ளையார்? சோ இப்படி மாறக்கூட உங்களுக்கு தெரியும் மைனஸ் 4 பிளஸ் 4 என்ன செய்ய போகுது 0 ஆக போகுது. சோ என்ன செய்ய போகுது 0 ஆக போகுது. இந்த சைட்ல 0 ஆக போகுது. 6x மைனஸ் 3x என்ன 3x ஆக இருக்க போகுது. சோ 3x சமன் 0ங்கிறதால x சமன் என்ன இருக்க போகுது 0 ஆகவே இருக்க போகுது. சரியான பிள்ளையார்? நோட் பண்ணிக்கணும். பிள்ளையால் இந்த நோட் வந்து கடும் முக்கியமாக இருக்க போகுது. சரிதானே? இது உங்களுக்கு ஓ லெவல்ல இருந்து அனைத்துக்கும் தானே செய்ய போகுது கடும் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, கடும் முக்கியமாக இருக்க போகுது. இது வந்து உண்மை கிளியர் இருக்கும்னு சொன்னா உங்களுடைய சமன்பாடுகள் எந்த ஒரு குழப்பமும் இல்லாம சமன்பாடுகள் செஞ்சு கொண்டு போகலாம். சரிதானே? சரி பிள்ளைகள், அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா 2 into x minus 3 is equal to 4. சரியான பிள்ளைகள்? இது வந்து நாம ஆல்ரெடி செஞ்ச கேள்வியோட லேசான கேள்வி. சரியா? இதை எப்படி செய்யலாம் சொன்னா முதலாவது என்ன செய்யணும் நாம இந்த அடைப்பு நிற்கணும். அடைப்புல என்ன இருக்கு x மைனஸ் 3 முன்னுக்கு என்ன இருக்கு 2 இருக்கு. சோ இது என்ன செய்ய போகுது இதுல குறி என்ன பிளஸ் ஆக இருக்க போகுது. இதுல குறி என்ன பிளஸ். உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க இந்த குறியை போட்டு பார்க்க தேவையில்லை. பட் இருந்தாலும் நீங்க என்ன செய்ய போறா குழம்ப தேவையில்லை. இப்படி எனக்கு கேள்வியில குழம்ப தேவையில்லை. சோ உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிற ரியல் அவர் தெரிஞ்சிருக்கும். என்னன்னு சொன்னா பிளஸ் வந்து என்ன செய்யுது இதோட பெருக்குப்படுது. சோ பிளஸ் இன்டூ பிளஸ் அதை என்ன செய்ய தேவையில்லை முன்னுக்கு பிளஸ் என்ன தேவையில்லை போட தேவையில்லை. சோ 2 இன்டூ எக்ஸ் என்ன வரும் 2x பிளஸ் இன்டூ மைனஸ். இப்ப பாருங்க பிளஸ் இன்டூ என்ன செய்யுது மைனஸ் உடனே செய்யுது பெருக்குப்படுது. சோ இங்க பாருங்க பிளஸ் இன்டூ மைனஸ் ஆல்ரெடி நாம என்ன செஞ்சிட்டோம் பார்த்துட்டோம். பிளஸ் இன்டூ மைனஸ் பெருக்குறது மைனஸ் ஆக வர போகுது. சரிதானே? சோ பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ்ங்கிறதால அடுத்த வர போகுது மைனஸ் 2 இன்டூ 3 எத்தனை 6 ஆக இருக்க போகுது. இஸ் ஈக்குவல் டு 4 ஆக இருக்க போகுது. சரிதானே? சோ 2x மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 4 ன்னு வந்துருக்கு. சரிதானே? சோ 2x இப்ப நமக்கு என்ன வேணும் x தான் வேணும். மீன் தீர்க்க தெரியுங்க. தீர்க்கம்னா தெரியாத எத்தனை பெருமானத்தை காணணும். சரிதானே? சோ x ஓட பெருமானம் காணணும். சோ x மட்டும் என்ன செய்யும் தனி எடுக்கும். அதோட இது என்ன செஞ்சிருக்கு
-6 இருக்கு. இது என்ன நடந்திருக்கு? கழிப்பட்டிருக்கு. சோ இந்த கழிப்பட்டது அங்கால, அதாவது சமன்பாட்டுக்கு அங்கால போகல என்ன நடக்கும்? கூட்டுப்பட போகுது. சோ ஆல்ரெடி 4 இருக்கு பிளஸ் 6. சோ 4 மாறமத்தின 10 இருக்க போகுது. சோ 2x சமன் 10 இருக்க போகுது. இப்ப பாருங்க பிள்ளையால், இதுல வந்து என்ன இருக்கு? 2x இருக்கு. நமக்கு என்ன வேணும்? எக்ஸோட பெருமானம் வேணும். 2x இருக்கு, எக்ஸோட பெருமானம் வேணும். சோ இதுக்கு இடையில என்ன நடக்கும்? அதாவது ஒரு எண் கணியத்திற்கும் சரியா அட்சர கணியத்துக்கும் இடையில என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? பெருக்கப்பட்டிருக்கும். சோ இது பெருக்கப்படுறதுங்கிறதால ஆல்ரெடி நான் சொன்னதுதான், அதாவது ஒரு பக்கத்துல பெருக்கப்பட்டிருந்தா அடுத்த பக்கம் போக்குல நடக்கும்? பிரிபட போகுது. சோ எக்ஸ் சமன் 10 இன்டூ 10 செய்து 2ஆல பிரிபட போகுது. சோ 10 2ஆல பிரிபட போகுது. எக்ஸ் சமன் என்ன வரப்போகுது? 5ஆக வரப்போகுது. சரி பிள்ளையா, இதை வந்துட்டு நாம ஒரு மெத்தட் ஒன்னாக எடுத்துக்கொள்வோம் மனுஷனா, இந்த கேள்வி செய்யறதுக்கு இன்னொரு மெத்தடால இந்த கேள்வியை செய்யலாம். சரியா? இது அப்படின்னு பார்ப்போம். சரியான பிள்ளையால்? சோ இந்த கேள்வியை ஈஸியா இன்னொரு வேலை செய்யலாம். எப்படின்னு சொன்னா, பிள்ளையால் கேள்வி என்ன? 2 இன்டூ எக்ஸ் மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 4 வருது. சரியான பிள்ளையால்? இங்க பாருங்க என்ன சொன்னா, இது வந்து என்ன நடந்திருக்கு? அதாவது இந்த இந்த அதாவது இந்த பிரேக்கெட் வந்து என்ன செஞ்சிருக்கு? 2ஆல பெருக்கப்பட்டிருக்கு. அது அதாவது 2 மணி செஞ்சிருக்கு, பெருக்கப்பட்டிருக்கு. இங்க 4 என்ன செஞ்சு தனியாக இருக்கு. சோ நான் ஆல்ரெடி சொன்னதுதான், ஒரு பக்கத்துல பெருக்கப்பட்டு இந்த அடுத்த பக்கம் என்ன செய்ய போகுது? பிரிபட போகுது. சோ எக்ஸ் மைனஸ் 3 சமன் என்ன செய்ய போகுது? இந்த 4 இந்த 2 என்ன செய்வோம்? அடுத்த பக்கத்துல எடுத்து போய் பிரிப்போம். சோ 4 2ஆல பிரிப்படக்குள்ள என்ன வரப்போகுது? 2 வரப்போகுது. சோ எக்ஸ் மைனஸ் 3 சமன் 2 வரப்போகுது. நமக்கு என்ன வேணும்? ஆன்சர் எக்ஸ் வேணும். சோ எக்ஸ் சமன் இது என்ன நடந்திருக்கு? மைனஸ் பண்ணப்பட்டி. சோ நமக்கு இங்கல மைனஸ் பட்டிருந்தா இங்கல போக நடக்கும்? பிளஸ் ஆக போகுது. சோ 2 ஆல்ரெடி இருக்கு, பிளஸ் 3. சோ எக்ஸ் சமன் ஆக போகுது? 5ஆக இருக்க போகுது. சரி பிள்ளையர், லேட் ஆகாம ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எழுதி வச்சு போட்டு எழுதி எடுத்துக்கொள்ளுங்க. சரிதானே? சோ அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி என்ன சொன்னா, 5x மைனஸ் 8 சமன் 2 இன்டூ 3 மைனஸ் எக்ஸ் ஆக இருக்க போகுது. சரியா? இந்த கேள்வியை எப்படி செய்யறன்னு பார்ப்போம். சரியா? சோ இங்கெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா நமக்கு என்ன? ஒரு சைட்ல வந்து இருக்கு என்ன செஞ்சிருக்கு? அதாவது அடைப்பு நீக்க வேண்டி இருக்கு. சோ 5x மைனஸ் 8 அப்படியே இருக்கட்டும். சோ 2 என்ன செய்ய போகுது? அடைப்பு நீக்க போகுது. சோ இதுவும் பிளஸ் பிளஸ்ங்கிறதால பிளஸ் இன்டூ பிளஸ் பிளஸ் ஆக இருக்க போகுது. 2 இன்டூ 3 எத்தனை? 6. சோ இங்க பிளஸ் இருக்குது. ஏன்? எந்த ஒரு நம்பருக்கு முன்னுக்கு என்ன இருக்கும்? பிளஸ் இருக்கும். ஒன்றும் போடலாட்டி பிளஸ் இருக்கும். சோ பிளஸ் இன்டூ மைனஸ் என்ன இருக்க போகுது? மைனஸ். சரிதானே? 2 இன்டூ எக்ஸ் என்ன இருக்க போகுது? 2x ஆக இருக்க போகுது. சோ இங்கால எக்ஸ் இருக்கு, இங்கால எக்ஸ் இருக்கு. நமக்கு என்ன வேணும்? ஆன்சர் என்னத்துல வேணும்? எக்ஸ் எல்லாம் வேணும். சோ எக்ஸ் என்ன செய்வோம்? ஒரு பக்கத்துக்கு கொண்டு வரும். சோ இங்கல மைனஸ் எக்ஸ் இருக்கிறதால நம்ம இங்கால எடுத்துக்கொண்டு என்ன செய்யும்? இந்த மைனஸ் பிளஸ் ஆக மாற போகுது. சோ 5x பிளஸ் 2x ஆக இருக்க போகுது. இது சமன் இங்கால மைனஸ் பண்ணப்பட்டி. சோ அது அப்படி இருக்கட்டும். சோ மைனஸ் 8 சமன் 6 தானே பிள்ளையால்? அப்படித்தானே வரப்போகுது. இப்ப பாருங்க, இதன் என்ன செய்யலாம்? சுருக்கலாம். சோ 5 2 7x ஆக இருக்க போகுது. மைனஸ் 8 தானே பிள்ளையால்? சோ இந்த மைனஸ் எக்ஸ் வந்து சமன்பாட்டுக்கு அங்க போகணும் செய்ய போகுது? பிளஸ் 8 ஆக மாற போகுது. சோ 6 பிளஸ் 8 ஆக மாற போகுது. சரிதானே பிள்ளையால்? சோ இதுக்கு என்ன வரும்? சோ 7x சமன் 14 ஆக இருக்க போகுது. இதை சுருக்க என்ன வர போகுது? 14 ஆக இருக்க போகுது. ஆல்ரெடி நான் என்ன செய்யறேன்? 2 மணி இடையில என்ன இருக்கும்? பெருக்கப்பட்டிருக்கும். சோ எக்ஸ் தானே வேணும். சோ எக்ஸ் சமன் என்ன செய்ய போகுது? இந்த என்ன செய்ய போகுது? அங்கெல்லாம் போய் பிரிபட போகுது. சரிதானே பிள்ளையால்? சோ எக்ஸ் சமன் பிரிபடக்குள்ள என்ன வரும்? 2ஆக இருக்க போகுது.
சரி பிள்ளைகள், அடுத்த கேள்வி போகும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா 2 into y plus 3 equal to 3 into y minus 1 இருக்க போகுது. சரிதானே? ஸோ இதுக்கு ஆன்சர் எப்படி எடுக்கிறேன்னு பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து என்ன செஞ்சிருக்கு, இங்களையும் அடைப்பு நீக்க வேண்டியிருக்கு, இங்களையும் என்ன செய்ய வேண்டியிருக்கு, அடைப்பு நீக்க வேண்டியிருக்கு. ஸோ இதை என்ன செய்ய போகுது, இதனை அடைப்பு நீக்குவோமா, இங்க பிளஸ் இங்க பிளஸ். சரிதானே? இதுக்கு முன்னுக்கு பிளஸ் இருக்க போகுது, இதுக்கு முன்னுக்கு பிளஸ் இருக்க போகுது. நோட்டை நல்லா ஞாபகமா வச்சிருக்கணும். சரியா பிள்ளையா? ஆல்ரெடி நோட் பண்ணதை ஞாபகமா வச்சுக்கணும். சரிதானே? ஸோ 2 into y என்ன இருக்க போகுது, 2y. இது என்ன செய்ய போகுது, பிளஸ் இன்டூ பிளஸ் பிளஸ் ஆக இருக்க போகுது. 2 into 3 எதுன்னு இருக்க போகுது, 6 ஆக இருக்க போகுது. ஈக்குவல் டு 3 into y என்ன இருக்க போகுது, 3y மைனஸ் பிளஸ் இன்டூ மைனஸ், அதாவது பிளஸ் இன்டூ மைனஸ் என்ன இருக்க போகுது, மைனஸ் ஆக இருக்க போகுது. வேற வேற குறிகள் என்ன செய்யுது, பெருக்கப்படுது. ஓமா இல்லையா? வேற வேற குறிகள் பெருக்கப்பட என்ன செய்ய போகுது, மைனஸ் வரப்போகுது. ஸோ 3 into 1, ஸோ 3 ஆக இருக்க போகுது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த லைன் என்ன இருக்கு, 2 y இருக்கு, இந்த லைன் y இருக்கு, இந்த லைன் y இருக்கு, 3 y இருக்கு. சோ நாம இது என்ன செய்வோம் சொன்னா, நாம என்ன செய்வோம், y என்ன செய்வோம், ஒரு பக்கத்துக்கு எடுத்துக்கிறோம். சரிதானே? சோ இதுல 3y, இது என்ன செய்வோம், இங்கல பிளஸ் 2y என்ன செய்வோம், இங்கல எடுத்துப்போம். எடுத்துப்போம் என்ன செய்யும், மைனஸ் 2y ஆக மாற போகுது. ஆல்ரெடி பிளஸ் 2y மைனஸ் 2y ஆக இருக்க போகுது. சோ இங்கல இது 2y அங்கல போச்சுன்னு சொன்னா இதுல என்ன மிஞ்ச போகுது, 6 இங்க போகுது. சோ பிளஸ் 6 இங்கல மைனஸ் 3 இருக்க போகுது. சரிதானே பிள்ளையார்? சோ பிளஸ் 6. ஸோ 3 வயல 2 போய் போக முடிச்சு என்ன, y ஆக இருக்க போகுது. மைனஸ் 3 சமன் பிளஸ் 6 ஆக இருக்க போகுது. ஓமா இல்லையா? ஸோ இங்கல மைனஸ் பண்ணிருக்கிற 3 இங்கல வரக்குள்ள என்ன நடக்க போகுது, பிளஸ் ஆக போகுது. சரிதான பிள்ளையார்? பிளஸ் ஆக மாற போகுது. ஸோ இந்த குறி, அதாவது இந்த ஒரு பக்கம் சமன்பாட்டுக்கு ஒரு பக்கத்துல மைனஸ் ஆக இருந்தா அடுத்த பக்கத்து போக்குல என்ன நடக்கும், பிளஸ் ஆக மாற போகுது. ஸோ y சமன், சரிதான பிள்ளையார், பிளஸ் 6 பிளஸ் 3 ஆக இருக்க போகுது. ஸோ y சமன் இருக்க போகுது 9 ஆக இருக்க போகுது. சரி பிள்ளையார். சோ நாம அடுத்த கேள்வியை வந்து 6வது கேள்வியா பார்ப்போம். சரியான பிள்ளையார்? 6வது கேள்வி பார்ப்போம்னா 4 மைனஸ் 5 இன்டூ 3p மைனஸ் 1 சமன் 2 இன்டூ p மைனஸ் 1. சரி பிள்ளையார், இப்படி ஒரு கேள்வி வரும் சொன்னா எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். சரியான பிள்ளையார்? சோ இப்படி வரக்கூட நாம என்ன செய்வோம் சொன்னா, இது என்ன செஞ்சிருக்கு, அடைப்போட என்ன செஞ்சிருக்கு, பெருக்கப்படுது. சோ நாம என்ன செய்வோம், இதை வந்துட்டு முதல்ல என்ன செய்வோம், முதலாவது சுருக்குவோம் பிள்ளையார். சரிதானே? சோ இதை ஃபர்ஸ்ட்டுக்கு நாம என்ன செய்வோம், ஈஸியா சுருக்க பார்ப்போம். சரியான பிள்ளையார்? சோ இதை சுருக்குவோம் சொன்னா எப்படி சுருக்கலாம், இதுல அது நிறைய பேருக்கு உண்மையிலே நிறைய பிரச்சனை இருக்கு. என்ன விஷயம்னா, இந்த 4ல இருந்து மைனஸ் 15 கூட நிறைய பேர் டென்ஷன் ஆகல. பிளஸ் 4 தானே, இந்த 4க்கு முன்னுக்கு குறி என்ன, பிளஸ் ஆக இருக்க போகுது. சரிதானே? குறி ஒன்று இல்லாட்டி வர குறி என்ன இருக்கும், பிளஸ் 4 ஆக இருக்க போகுது, மைனஸ் 15 ஆக இருக்க போகுது. இப்படி வர சந்தர்ப்பத்துல நிறைய பேர் குழம்புற டைமும் உண்டு. சரிதானே? என்ன பிரச்சனை சொன்னா பிள்ளைகள், இதுல வந்து ஈஸியா சொல்லலாம். எப்படி செய்யலாம்னு சொன்னா, உங்களுக்கு எந்த பெருமானம் பெரிய பெருமானமோ அதோட குறி என்ன பிள்ளைகள், மைனஸ் தானே, அதோட குறிய போட்டுட்டு பெரிய பெருமானத்துல இருந்து சின்ன பெருமானத்தை கழிங்க பிள்ளைகள். 15ல 4 போக முடிச்சுன்னா என்ன பிள்ளைகள், 11 இருக்க போகுது. சோ இதுல ஆன்சர் மைனஸ் 11 இருக்க போகுது. 3p மைனஸ் 1 2 இன்டூ p மைனஸ் 1 இருக்க போகுது. சரிதான பிள்ளையார்? இப்ப பாருங்க, இந்த கேள்வியில உண்மையிலேயே மிக கவனம் அறிக்கும். என்னன்னு சொன்னா, இதுல வந்துட்டு அடைப்பு குறி பெருக்கப்படக்கூட முன்னுக்கு என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு. எப்பயும் பிள்ளையால் எந்த கேள்விக்கு மைனஸ் வந்தாலும் அந்த கேள்வியில கடும் மிச்சம் கவனமாக இருக்கணும். சரிதானே? ஏன்னு சொன்னா, மைனஸ் வெறுமாக இருந்தா நம்ம ஆல்ரெடி சொன்னது நோட்டன், மைனஸ் வெறுமாக இருந்தா மைனஸ் இன்டூ பிளஸ் என்ன இருக்க போகுது, மைனஸ் ஆக இருக்க போகுது. மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன இருக்க போகுது, பிளஸ் ஆக இருக்க போகுது. சரிதான பிள்ளையர்? சோ இதுல பாத்தீங்கன்னா இதோட குறி பிளஸ் ஆக இருக்க போகுது. சோ இந்த மைனஸ் என்ன செய்ய போகுது, பிளஸ் பெருக்க போகுது. சோ மைனஸ் இன்டூ பிளஸ் என்ன இருக்க போகுது, மைனஸ். சரிதானே? சோ 11 இன்டூ 3 33p மைனஸ் இன்டூ மைனஸ், மைனஸ் இன்டூ மைனஸ், அதாவது ஒரே குறிகள் பெருக்கப்படக்கூடாது செய்யும், பிளஸ் ஆக இருக்க போகுது. சோ மைனஸ் இன்டூ மைனஸ் கூட பிளஸ் ஓ 11 இருக்க போகுது. சமன் 2 இன்டூ பி, இதோட குறி பிளஸ் அதோட குறி பிளஸ். சோ 2p பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 2 இருக்க போகுது. சோ இப்ப என்ன நமக்கு வேணும், நமக்கு வேணும் விட p ல வேணும். ஓமா இல்லையா?
விட P வேணும். ஸோ என்ன செய்வோம், P என்ன செய்வோம், ஒரு பக்கம் எடுத்துட்டு போவோம். சரிதானே? ஸோ இந்த பக்கத்துல இருக்கிற 33 P இந்தியால கொண்டு போவோம்னு சொன்னா சரிதானே? ஸோ இதோட குறி என்ன, மைனஸ் ஆக இருக்க போகுது. ஸோ சமன்பாட்டுக்கு அங்கே போகல பிளஸ் 33P ஆல்ரெடி என்ன இருக்குது பிள்ளையால் 2P மைனஸ் 2. ஸோ இந்தியால 11 மிச்சமா இருக்கு. ஸோ இந்தியால P இதுவும் P இது வந்துட்டு கணிதம். ஸோ இது என்ன செய்வோம், இதில் நாம எடுத்துட்டு வரும். ஸோ இதில் குறி என்ன, மைனஸ். ஸோ இதில் வரக்குள்ள பிளஸ் ஆகும். ஸோ 11 சக 2 சமன் 33 சக 2 எத்தனை, 35 P ஆக இருக்க போகுது. 35 P ஆக இருக்க போகுது. ஸோ 11 2 13 சமன் 35 P ஆக இருக்க போகுது. ஸோ P சமன் 35 கீழ் 13 ஆக இருக்க போகுது. சரிதானே? சரி பிள்ளைங்க, நாம அடுத்த கேள்வியை பார்ப்போம். சரிதானே? ஸோ அடுத்த கேள்வி வந்து நாம டைப் 2, அதாவது வேற டைப்ல இருக்கிற கேள்வியை பார்ப்போம். சரியா? எழுதாதாக்கள் இதுல ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு எழுதணும். டைப் 2 வடிவில் வர கேள்விகளை பார்ப்போம். சரி பிள்ளை, இதுல வந்து எப்படி என்ன சொன்னா, அது உதாரணத்துக்கு நாம என்ன செய்வோம், ஒரு கேள்வி எழுதி கொள்வோம். எக்ஸ் இன் கீழ் 2 சக 1 சமன் 3. சரியா பிள்ளையால்? ஸோ இப்படி வரப்போல என்ன செய்யலாம் பிள்ளையால், நமக்கு என்ன வேணும், எக்ஸ் வேணும். ஓமா இல்லையா? கேள்வி என்ன, தீர்க்க சொல்றேன். கேள்வி என்ன சொல்லலாம், தீர்க்க சொல்றேன். ஓமா இல்லையா? தீர்க்குக சொன்னா எக்ஸோட பெருமானத்தை நம்ம என்ன செய்வோம், காண போறோம். ஓமா இல்லையா? ஸோ எக்ஸோட பெருமானம் காணணும்னு சொன்னா எக்ஸ் பை 2 இங்க இருக்கு. ஓமா இல்லையா? எக்ஸ் பை 2 இங்க இருக்குது. பிளஸ் 1 என்ன செஞ்சிருக்கு, கூட்டுப்பட்டிருக்கு. ஸோ இதை என்ன செய்வோம், நாம அடுத்த பக்கம் எடுத்துட்டு போவோம். ஸோ அடுத்த பக்கம் போகக்குள்ள பிளஸ் இருக்கிறது, அடுத்த பக்கம் போகக்குள்ள என்ன செய்யும், மைனஸ் ஆக மாறும். ஸோ எக்ஸ் பை 2 சமன் 3 மைனஸ் 1. ஸோ 3 மைனஸ் 1 சமன் 2 ஆக இருக்க போகுது. ஸோ எக்ஸ் பை 2 சமன் 2 ஆக இருக்க போகுது. ஓமா இல்லையா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ் பை 2 என்ன செஞ்சிருக்கு, பிரிப்பட்டிருக்கும். நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், இதுல வந்துட்டு பிரிபாடுமாக இருந்தா அடுத்த பக்கம் போகலாம் செய்யும், பெருக்கப்படணும். சரிதானே? ஸோ எக்ஸ் சமன் 2 இன்டூ 2 ஆக இருக்கும். ஸோ எக்ஸ் சமன் 4 இருக்க போகுது. சரிதானே பிள்ளையால்? சரி பிள்ளை, அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி வந்து பிள்ளையால் 1997 டிசம்பர்ல ஓலவலுக்கு வந்த கேள்வி தான் நாம் அடுத்த கேள்வி பார்க்க போறோம். சரியான பிள்ளையால்? ஸோ அதுல கேள்வி என்னச்சுன்னா a/2 பிளஸ் a/2 பிளஸ் a/1 சமன் 3/4. சரியா பிள்ளையால்? இப்படி கேள்வி வரும் சொன்னா என்ன செய்வோம்? சரியா? ஸோ இதை பார்த்த மனுஷன்னா என்ன செய்யலாம், இது என்ன செய்யணும், முதலாவது இது என்ன செய்யணும், இது வந்து பின்ன வடிவத்தில் இருக்கு. ஓமா இல்லையா? பின்ன வடிவத்தில் இருக்கு. ஸோ இதை என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு இதை சுருக்க பார்க்கணும். சரியா? எப்படி சுருக்கலாம்னு சொன்னா இதுல வந்துட்டு நாம என்ன செய்யணும், பகுதி என்ன செய்யணும், பகுதியை சமப்படுத்தணும். ஓமா இல்லையா? ஸோ இதுக்கு என்ன செய்யலாம், 2 வந்து என்ன செய்யலாம், ஒரு பகுதி எண்ணாக எடுத்துக்கொள்ளலாம். பகுதி எண்ணை எடுத்துக்கொண்டோம்னா 2 2ல எத்தனை முறை வைக்கும், ஒரு முறை வைக்கும். ஸோ ஏ சக இங்க எத்தனை முறை வைக்கும், 2 முறை வைக்கும். சரிதானே? ஸோ 2a ஆக இருக்க போகுது சமன் 3 கீழ் 4 இருக்க போகுது. ஸோ a சக 2a 3a கீழ் 2 சமன் 3 கீழ் 4 இருக்க போகுது. சரிதானே? ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன விட வேணும், ஏல வேணும். ஏக்கு தான் நமக்கு ஆன்சர் வேணும். ஸோ இங்க 3a/2 இருக்கு. ஓமா இல்லையா? இப்ப நாம என்ன செய்வோம்னா இந்த 2 என்ன செஞ்சிருக்கு, பிரிப்பட்டிருக்கு. ஓமா இல்லையா? ஸோ இதை நாம அடுத்த பக்கம் எடுத்துட்டு போவோம். ஸோ அடுத்த பக்கம் எடுத்துட்டு போகலாம்னு செய்யும், பெருக்கப்பட போகுது. ஸோ 3a சமன் 3/4 இன்டூ 2 ஆக இருக்க போகுது. சரியான பிள்ளையால்? ஸோ 2ஆல ஒரு முறை, 2ஆல 2 முறையாக இருக்க போகுது. ஸோ இங்க நமக்கு ஏ ஆன்சர் வேணும். சரியா? ஏல ஆன்சர் வேணும். 3/2 இருக்குது. 3a சமன் 3/2 என்று சொன்னா ஏ சமன் என்ன செஞ்சிருக்கு, 3 என்ன செஞ்சிருக்கு, பெருக்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்த பக்கம் போகல பிரிப்பட போகுது. ஸோ 3/2 இன்டூ 3 ஆக இருக்க போகுது. ஸோ என்ன ஆன்சர் வர போகுது, ஏ சமன் 1/2 ஆக இருக்க போகுது.
சரி பிள்ளைகள், அடுத்த கேள்வி 2000 டிசம்பர்ல வந்த கேள்வி பார்ப்போம். 2000 டிசம்பர் ஓ லெவல் பேப்பர்ல வந்த கேள்வி. பிள்ளைகள் ஈஸியான கேள்வி, ஓமா இல்லையா? ஈஸியான கேள்வி, ஈஸியா ஆன்சர் எடுக்கு. இது வந்து என்ன பின்னத்துல வருது, அதை ஈஸியா நம்ம சுருக்கிட்டு இருந்துச்சுன்னா இங்கால இனி சரி சமன்பாட்டு கேள்வியில இருந்து அதுக்கு பிறகு ஸ்டார்ட் ஆகுது, ஓமா இல்லையா? சரி பிள்ளைகள், அடுத்தது பார்ப்போம். 2000 டிசம்பர்ல வந்த கேள்வி பார்ப்போம். x/4 plus 2x = 9. சரி பிள்ளை, முதலாவது இப்படி கேள்வி எழுதக்குள்ள ஒரு ஐடியா ஃபர்ஸ்ட் கேட்கணும். இந்த கேள்வி எப்படி செய்யலாம்? சரியா, இங்க 2x இருக்குது, இங்க x இருக்குது. சரியா, நமக்கு ஆன்சர் என்ன வேணும்? எக்ஸ்ல வேணும். ஆன்சர் எக்ஸ்ல வேணும். ஸோ எக்ஸை எப்படி வேறையா எடுக்கலாம்னு பார்ப்போம். சரியா, ஸோ எக்ஸை எப்படி வேறையா எடுக்கிறேன்னு சொன்னா இதே வடிவத்துல செய்யலாம். சரியா, ஸோ இதுக்கு கீழே என்ன, அதாவது எந்த ஒரு எண்ணுக்கும் பகுதி இல்லாட்டியுமே நெரிக்கும், ஆல்ரெடி அதுல ஒன்று இருக்கும். சரியா, ஸோ இப்படி எடுத்த மனுஷன்னா அதே ஃபார்மேட்டுக்கு வந்துட்டு ஓமா இல்லையா? ஸோ இதுல வந்துட்டு நாம 4 பகுதி எடுத்த மனுஷன்னா எக்ஸ் இங்க வர போகுது. சரியா, 4லையும் இங்க 8 ஹரிக்க போகுது. ஸோ 4 × 2 ஹரிக்க போகுது. 4 2 8 எக்ஸ் சமன் 9 ஹரிக்க போகுது. ஸோ 8 சக எக்ஸ், 8x சக எக்ஸ் எத்தனை? 9 எக்ஸின் கீழ் 4 சமன் 4 இருக்க போகுது. ஸோ இங்க என்ன செய்யுது? எக்ஸ் பிரிபடுது. சரியா, ஸோ அடுத்த பக்கம் போக போல பெருக்கப்பட போகுது. ஸோ 80x சமன் 4 × 4 16 இருக்க போகுது. சரியா பிள்ளையா, ஸோ 9x சமன் 16. சரியா, எக்ஸ் சமன் 16ன் கீழ் 9. இதை என்ன செய்யலாம்? சுருக்கியும் கொடுக்கலாம். சரிதானே, எத்தனை நாள் சுருக்கலாம்? சுருக்கலாமா? இல்லை. ஸோ இந்த ஆன்சர் நம்ம இப்படியே கொடுத்துடுவோம். சாரி பிள்ளையர், சாரியா, இந்த கேள்வியில இது வந்து 9. ஸோ 9 × 4 எத்தனை அடிக்க போகுது? 36 இருக்க போகுது. எத்தனை அடிக்க போகுது? 36 இருக்க போகுது. ஸோ 36ன் கீழ் 9. ஸோ எப்படி சுருக்கலாம்? 9ஆம் வாய்ப்பாடு, ஓமா இல்லையா? ஓர் 9, 9 ஒரு முறை, 9ஆல 4 முறை. ஸோ விட என்ன வரும்? எக்ஸ் சமன் 4 இருக்க போகுது. சரியானே? சரி, அடுத்த கேள்வி பார்ப்போம். சரி, இப்படி ஒரு கேள்வி வருமென்னு அதுல எக்ஸோட பெருமானம் எப்படி எடுக்கிறேன்னு பார்ப்போம். சரியா, ஸோ இதுல நமக்கு என்ன வேணும்? எக்ஸ் வேணும். எக்ஸை காண்றதுக்கு முதல் சரியா இது நடந்திருக்கு, பிரிபட்டிருக்கு, ஓமா இல்லையா? ஸோ இதனை செய்வோம், அடுத்த பக்கம் எடுத்துட்டு போய் என்ன செய்வோம்? பெருக்கிறத பார்ப்போம். ஸோ 5x - 2 சமன் 2 × 4 இருக்க போகுது. ஸோ 4 2 8 சமன் 5 - 5x - 2. இது நம்மளோட வளமையானது. சரியா, 5x அப்படியே இருக்க -2 அங்கே எடுத்து போனோம்னா +2 ஆக போகுது. ஸோ 8 சக 2 10 10 இருக்க போகுது. ஸோ 5x சமன் 10. ஸோ எக்ஸ் சமன் என்ன ஆக போகுது? 10ன் கீழ் 5. ஸோ எக்ஸ் சமன் 2 இருக்க போகுது. சரி, அடுத்த கேள்வி. சரி, இப்படி கேள்வி வரும் மனுஷனா என்ன செய்வோம்? இது ஆல்ரெடி நம்ம பகுதி என்ன ஆகி ஏ ஆகி. ஸோ நாம என்ன செய்வோம்? ஏ வந்துட்டு பொதுவாக எடுப்போம். ஏ பொதுவாக எடுத்து இதுல நேம் கூட்டுவோம். ஸோ 3 சக 2 சமன் 1ன் கீழ் 2. ஸோ 3 சக 2 5ன் கீழ் ஏ சமன் 1ன் கீழ் 2. நமக்கு ஆன்சர் இதுல எது வேணும்? ஏ ஆன்சர் வேணும், ஓமா இல்லையா? ஏ என்ன நடந்திருக்கீங்க? பிரிப்பட்டிருக்கு. ஸோ அடுத்த பக்கம் எடுத்துட்டு போகலாம். என்ன செய்யும்? பெருக்கப்பட போகுது. ஸோ 5 சமன் ½ × ஏ இருக்க போகுது. சரிதானா பிள்ளையார்? ஸோ இது பெருக்கி நம்ம என்ன வரும்? 5 சமன் a/2 வந்து வரப்போகுது. a-ன் கீழ் 2 வரப்போகுது. சரியா, இப்ப இதுல பாதியில என்ன செய்யனா a என்ன செஞ்சிருக்கு? 2ஆல பிரிப்பட்டிருக்கு. ஸோ அடுத்த பக்கம் எடுத்து போகல நடக்கும்? பெருக்கப்பட போகுது. ஸோ 5 ×
2 சமன் ஏ ஆக இருக்க போகுது. ஸோ ஏ சமன் 10 இருக்க போகுது. சரி பிள்ளைகள், என்ன விஷயம் ஆச்சுன்னா நம்மளோட கிளாஸ் வந்துட்டு வீக்லி 3 இல்லாட்டி 3 இல்லாட்டி 4 நாள் கிளாஸ் நடக்க இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரியா? இதுல வந்துட்டு நம்ம செகண்ட் டேர்முக்குரிய சிலபஸை ஃபுல்லா கவர் பண்ணி போகும். சரிதானே? செகண்ட் டேர்முக்குரிய சிலபஸ் ஃபுல்லா கவர் பண்ணி அதோட எக்ஸாம் சீரீஸும் நடக்கும். சரியா? இடையில எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் பேப்பரும் என்ன செய்யும், எக்ஸாமுக்கு முந்தி, அதாவது உங்க செகண்ட் டேர்ம் எக்ஸாமுக்கு முந்தி ரிவிஷன் நடத்தப்படும். சரியா? ரிவிஷனோட சேர்ந்து எக்ஸாம் நடக்கும். இடையில எக்ஸாம் பேப்பர் வந்து உங்களுக்கு மார்க்ஸ் பிரைவேட்டா அனுப்பப்படும். சரியானே? ஸோ ஜாயின் பண்றாக்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த நம்பருக்கு. சரிதானே? ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து மேக்ஸுக்குரியது. உங்களுக்கு சயின்ஸுக்குரிய சார் இருக்கிறார், நத்தி சார். சயின்ஸுக்கு நத்தி சார் இருக்கிறார். ஸோ நான் லிங்க்ல ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் போட்டிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அந்த நம்பருக்கு நீங்க என்ன செய்யுங்க, கான்டாக்ட் பண்ணி, இல்லாட்டி இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா சயின்ஸ் என்ன செய்யலாம், செஞ்சு கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். உங்களோட டைம் வந்துட்டு 7 to 8 இருக்கும் இன்ஷா அல்லாஹ். 7 to 8 இல்லாட்டி 8 to 9 இந்த டைம்ல ஒன்று இருக்கும். நீங்க உங்களுக்கு சரியான ஃபிக்ஸடான டைம் டேபிள் அனுப்புவோம் இன்ஷா அல்லாஹ். நீங்க எனக்கு என்ன செய்யுங்க, மெசேஜை போட்டுக்கொள்ளும். சரியா?